லேர்னர்ஸ் நம்ம இப்போ கான்செப்ட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கியிருக்கவங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த கம்பெனியை வந்து சார்ந்து இருக்கிறவங்க, கம்பெனியால் பெனிஃபிட் ஆகிறவங்க, சப்ளையர்ஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸ், அவங்க எல்லாமே எப்படி வந்து எப்படி கம்பெனி வந்து அக்கௌண்டபிளாக இருக்குது. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம கம்பெனியில் எடுக்கிற டிசிஷன்லாம் ஃபேராகவும் எஃபிஷியண்ட்டாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குதா அப்படின்றது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நமக்கு எதுக்கு தேவை? ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, லார்ஜாக இருக்காங்க, வேறு வேறு ஏரியாவில் இருந்து இருக்கிறாங்க, அண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வேறு வேறு மாதிரி தாட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே வந்து காமனாக நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால இந்த கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் மெயினாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிற லா, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸோட ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர். இப்போது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஃபாரின் அண்ட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே ஹை ஆகிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ஜாஸ்தி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுனால கார்ப்பரேட் கவர்னன்ஸோட நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கார்ப்பரேட் ஸ்கேண்டல்ஸ் அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வேணும். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல் 1992 நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து அவர் ஸ்டாக் ப்ரைஸை ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ண வச்சார். அதனால வந்து நிறைய பேர் ஏமாந்து போய் ஷேர்ஸ் நிறைய வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்கேமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பீப்புள் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரிசோர்ஸஸ் வந்து ஆப்டிமயமாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நம்ம கண்டிப்பாக வேணும். இன்னும் ஒரு ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி கம்பெனியுமே கரெக்டாக ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார், ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி பீப்புளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தேவை. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் காம்பன்சேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ டாப் மேனேஜர்ஸ்க்கெலாம் ஜாஸ்தி பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா எஃபிஷியண்ட்டாகவும் கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாப் மேனேஜருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பேமெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால கார்ப்பரேட் கவர்னன்ஸோட நீடுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ குளோபலைசேஷனால நிறைய இந்தியன் கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை பார்த்து நம்பிக்கை வந்து கூட கொஞ்சமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கார்ப்பரேட் கவர்னன்ஸோட நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்பரன்சி. பப்ளிக்கு இன்ஃபர்மேஷனை தேவையான டைமில் தேவையான அளவில் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்தா தான் பப்ளிக்கு கம்பெனி பற்றின கான்ஃபிடென்ஸ் வந்து கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிசிஷனை வேறொருத்தங்களோட நல்லதுக்காக எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு வந்து பொறுப்பு யாருன்னா நம்ம தான். இப்போது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மேன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க எல்லாமே வந்து கம்பெனியோட ரிசோர்ஸஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டரோட பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரிசல்ட் வந்தாலுமே அதுக்கு அக்கௌண்டபிள் யார் அப்படின்னா சேர்மேன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அதை வேறு யாரோட தலையீடுமே இல்லாமல் அவங்களே எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.